இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரீம் 125 ஆர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து R15 V3யோட விங்லெட் மாட்ட போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. கைஸ், நான் வந்து 2 நாள் முன்னாடி ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்டது பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, ஆனால் அது வந்தது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்திருக்கு. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். ஃப்ளிப்கார்ட்டே இப்படி மாற்றி அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. ஏன் முட்டா பயனுள்ளா உங்களுக்கு அறிவிலி அறிவு பேயில போவான் உங்கள் நம்பர் பிளேட்டை தனியாக எடுத்ததும் இங்கனுக்குள்ளே 2 போல்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கனுக்குள்ளே ஒரு போல்டு, இங்கனுக்குள்ளே ஒரு போல்டு இருக்கா. இந்த 2 போல்டையும் ஃபஸ்ட்டு கழட்டணும். கழட்டிக்குவோம். கழட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கிராஸாக இருக்கனால கழட்டவே முடியல. அவ்வளோதான், கழட்டியாச்சு. 2 இதையும் பத்திரமா வச்சுருங்க. தொலைச்சிட்டா அப்புறம் மறுபடியும் போய் வாங்கணும். நம்ம இந்த இருக்குல்ல 2ஐயும் பத்திரமா வச்சுக்கோங்க, ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வேலை வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவா இந்த இது எடுத்துக்கலாம். இதை அப்படி வச்சு ஹோல் போடணும். இப்படி தானே மாட்டுறோம், இங்கே இப்படி தான் மாட்ட போகிறோம் நம்ம, ஓகேவா. இதாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி வச்சு கரெக்டாக செட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அப்போ தான் ஹோல் போடணும். பின்னாடி வந்து ஒரு ஊசி ஏதாவது மார்க்கர் ஏதாவது வச்சு இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓட்டை போடுற அந்த இடத்த மார்க் பண்ணிங்க, 2 இடத்தையும். இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பக்கமும் ஒரு மார்க் பண்ணியாச்சு. எங்கனக்குள்ளே ஓட்டை போடணும்னு இங்கனக்குள்ளே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஓட்டை போடுவோம். ஓட்டை போடுறதுக்கு வந்து காமாட்சி விளக்கு, சாமி விளக்கு தான் கிடச்சிச்சு, வேறு விளக்கு கிடைக்கல. சாமி பக்தர் யாராவது இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஒரு சிறுக்கண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி அப்படியே ஹோல் போட்ட விட தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லைட்டரை வச்சு ட்ரை பண்ணேன். லைட்ரு வந்து ரொம்ப லேட் ஆகுது ஹீட் ஆகுது. அதனால் நம்ம இதே கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து ஓட்ட போடுங்க. லைட்டாக மாறினா கூட அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது தெரியுது, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. வாங்க போட்டுடலாம். ஐயோ, விளக்கு அணைஞ்சிருச்சு கைஸ். அவ்வளோதான், ஒரு ஓட்டை போட்டாச்சு. சிம்பிள். ஐயோ, பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டாச்சு, வெளியே வந்துருச்சு பாருங்கள். சிம்பிள் தான், ரொம்பலாம் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த நட்டு ஒரு நட்டு இருக்கும். அந்த நம்ம ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்டு உள்ளே போதான்னு செக் பண்ணி நம்ம ஒரு வெற்றிகரமாக 2 ஓட்டை போட்டாச்சு. இங்கனுக்குள்ளே ஒரு ஓட்டை, இங்கனுக்குள்ளே ஒரு ஓட்டை. இந்த 2 ஓட்டையில் தான் போல்டை வச்சு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி அட்டாச் பண்ணி ஓட்டையை காணா இங்கே இருக்குது. இந்த இருக்கா, இங்கே ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டை போட்டு, தெரியுதா ஓட்டை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இதை வச்சு இது பண்ண போகிறோம். இவ்வளோதான் கைஸ், இது தான். இப்போ வந்து இந்த போல்டு வந்து சின்ன போல்டு. இந்த போல்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் போகணும், இதுக்குள்ளேயும் போகணும். அப்போ வந்து இந்த போல்டு வந்து சைஸ் பத்தாது. நானும் லோக்கல் ஸ்டோரில் வந்து இந்த பெரிய போல்டு இவ்வளோ தூரத்துக்கு ஏதாவது போல்டு இருக்கான்னு கேட்டேன், எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் தூரம் வெளியே போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம நேரமாக என்னன்னு தெரில, நானும் ஏறாத கடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏறாத கடை இல்லை கைஸ். இந்த போல்டு வந்து பெரிய சைஸு எங்கேயுமே இல்லை. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்பர் பிளேட்டை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இப்படியே மாட்டிடலான் இருக்கேன். ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது நம்பர் பிளேட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்கு ரொம்ப, அதனால தான் கொஞ்சம் பெரிய போல்டு தேவைப்படுது. இதில் மாட்ட முடியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சரி, அதனால் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் பிளேட் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். இப்போதைக்கு நம்ம இதிலேயே போட்டு கொஞ்ச நாள் ஓட்டுவோம். அப்புறம் டவுனுக்குள்ளே போய் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது வாங்க போகும்போதே வாங்கியிருக்கணும். நான் வந்து சரி இங்கேயே நம்ம லோக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும்னு நினச்சா இங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போதைக்கே மாட்டிடுவோம். ஒன்றும் இல்லை, இதை ஓட்டை போட்டோம்னா
ஓட்டை ஹோல் போட்டிங்களா 2 பக்கமும் கரெக்டாக அப்படி வைங்க. வச்சுட்டு இங்கே கரெக்டாக போல்டு எடுத்துக்கோங்க. இல்லை போல்டு அதே மாதிரி இந்த பக்கமும் டைட் வச்சுருங்க. அவ்வளோதான். இங்கே இருக்குது, இந்த இருக்கா ஓட்டை, இங்கே இருக்குது, இந்த இருக்குது ஃப்ரண்ட் ஓட்டை. உள்ளே போகவே மாட்டேங்குது. போயிடுச்சு. எல்லாம் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணுறது தான் இருக்குது. கீழே விழுகாமல் இருக்கணும்னா எல்லாம் டைட் வைங்க. மாட்டுறது தான் வேலை. எல்லாம் டைட் வச்சாச்சு. இந்த பக்கமும் டைட் வச்சு 2 பக்கமும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. சார் எனக்கு போல்டு மட்டும் கிடச்சிருந்தா நம்பர் பிளேட்டோட சேர்த்து மாட்டியிருக்கலாம். போல்டு தான் கிடைக்கும். சரி வாங்க நம்ம வண்டியில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது அப்படியே அவ்வளோதான். ஃபிட் பண்ணியாச்சுல பாருங்கள், சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இது அப்படியே வண்டியில் மாட்டுறது தான் வேலை. நாங்கள் மாட்டிடுவோம். நம்ம வண்டிக்கு இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்ததை ஃபிட் பண்ணிடுவோம். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஓடிடும். அவ்வளோதான். நட்டு வச்சு டைட் வச்சுருவோம். வச்சுருங்க நல்லா. ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வண்டியோட ஃபைனல் லுக் இதான், பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. வண்டியோட ஃபைனல் லுக் மாட்டினோன்னு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன ஃபிட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ஃபிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம். எப்படி இருக்குது? லுக் நல்லா இருக்கா? ஓகே கேஷ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.